பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹாய் எஸ், நான் உங்களுக்கு பேசுகிறேன். போன வீடியோவில் வந்து பஸ் சிமுலேட்டர் பார்த்துருந்தோம், இந்தோனேஷியன் பஸ் சிமுலேட்டரு. அதில் வந்து பார்ட் 1 பார்த்துருப்போம், டூர் ஓட்டிருப்போம். இப்போ வந்து அதே தான், டூர் ஓட்டலாம். டூர் மோடு, இந்த மோடில் போய்ட்டு ஸ்டடி டூர் கொஞ்சம் லாங்காக தேவையில்ல, ஷார்ட்டாக வச்சுக்கலாம். இது ஓகே தான் நினைக்கிறேன். ரிவார்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம்? 20,000 ரிவார்டு. ஓகே, இது போடலாம். விளம்பரம் வேறு வருது. விளம்பரம் வேறு வந்து இந்த கேமில் விளம்பரம் தான் ரொம்ப தடுக்க முடியாத இதுவாக இருக்குது. நெட் ஆஃப் பண்ணால் அந்த கேம் வருமா இல்லைன்னு கூட தெரியல எனக்கு. அதனால தான் நெட் ஆன்லேயே இருக்குது. அப்படியே விளம்பரம் சொல்லி டக்குன்னு பாஸ் பண்ணிடலாம் கேஸ். உள்ளே வந்தாச்சு. போனது வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அந்த திருவரு பட்டனு வலையெடுத்து எல்லாம். இப்போ வந்து ரைட் சைடில் பார்த்துக்கோங்க கேஸ். லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போனோடனே ஒரே ஒரு இடி, மரணமான இடி. இப்படி அங்கே இது போகணும். எடுத்தோடனே இந்த ஹார்ன் போடலாம். ஓட்டத்தில்லைன்னு நினைக்கிறேன். ஓட்டத்தில்லையா கோட்டு பால் கோட்டு வந்துச்சு அப்போ அடி நல்லா இடிக்க மேலே டாப் அப்படி இது பஸ்ஸில். நம்ம முன்னாடி ஒரு பஸ்ஸு போச்சு, அந்த பஸ்ஸுக்கு வந்து பாலாம். செம்மையாக இருக்குது ஓட்டுறது. ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன். ரொம்ப நாள் இல்லை, முந்தானே தான் வீடியோ கொடுத்தேன். நேற்று ஒரு நாள் வீடியோ போகிறேன். வீட்டில் ப்ராப்ளம் வீடியோ போகிறேன். வேறு டிராஃபிக் ரூல்ஸ்லாம் மாற்றிக்கிறேன். கேமில் வேணால் மதிக்காதீங்கன்னு சொல்லலாம், நிஜத்தில் மதிங்க. அதெல்லாம் நான் சொன்ன சொல்லி செஞ்சுட்டு போகிறீங்க. நல்லாச்சு. இது மேலேயாச்சும் ஒரு டேவே கூட பண்ணாமல் போகணும் பஸ்ஸை. லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ஃபோனு. ஒப்பாடி என்ன வானத்தில் படுறான் தலைவன். தலைவா போ தலைவா. நான் வேறு வண்டி ஓடுத்துறேன், ஓட்டிங்க சாவரம் கேஸ். நம்மகிட்ட தப்பிக்க சொல்லி எவ்வளோ வாங்க போகிறாங்க போயிருக்கு. வந்தாச்சு. என்ன போட்டுருக்கு? சும்மா பேங்கு டெர்மினல் என்ன போட்டுருக்குன்னே தெரியல கேஸ். டெர்மினல் அப்படின்னு நம்ம போட்டுருக்குது. ஈஸியாக தான் லேட்டாக ஓட்டுறது பஸ் ஓடுது. ஆனால் நம்ம தான் திரும்பி என்ன சொல்லுவோம். பிக்கப் பேசஞ்சர் ஆன் டெசிஷன் ஏரியா. பேசஞ்சர் போய் பிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக் பண்ணிடலாம். நல்லா ப்ரோ பிளேயர். நல்ல வேலை ஒரு ஜஸ்ட்டு ஒரு நூலில் மிஸ் ஆயிடுச்சு பஸ் இடிக்கிறதுக்கு. பேசஞ்சர் பிக் பண்ணுறதுக்குள்ளே பஸ் டேமேஜ் ஆகிடும் போல். எதுக்கு இப்போ இந்த லாரி நின்றுச்சு? இந்த கேமில் பிடிச்சதே புகை வருது கேஸ். இல்லை புகை இல்லை, அந்த சவுண்டு பிரேக் பிடிக்கும் இருக்குது. புஷ் புஷ்ஷுன்னு அந்த சவுண்ட் நல்லா இருந்துச்சு.
போன வீடியோவில் கொஞ்சம் வியூஸ் நல்லா போயிடுச்சு பஸ் சிமுலேட்டரில் நல்லா இருந்துச்சு, கேம் நல்லா இருந்துச்சு. ஓ பேசஞ்சரில் இங்கே தான் இருக்காங்களா, விட்டா போயிட முடியல அங்கேயே. எனக்கு ஓட்டத்தில் சரி சத்தியமாக எனக்கு ஓட்டத்தில் பார்த்தீங்களா, ஓட்டவே தெரியல. அங்கேருந்து பார்ப்பானு நம்ம பேசஞ்சர்லாம், இவனடா ஓட்ட திறனாகிட்டு நம்மளுக்கு நம்ம டிரைவர் ஓட்ட தெரியாத நினச்சிக்குவானுங்க. இதெல்லாம் ஸ்கிப் ஊற்றலாமா, ஸ்கிப் ஊற்றலாம் கைஸ், விட்டா 1 மணி நேரம் ஏறும். இந்த ஆங்கிள் வந்து பார்த்துக்கணும், ஒரு மாதிரி மோசமாக தான் இருக்கும். இந்த ஆங்கிள் தான் கரெக்டாக இருக்கும். பென் ரோடு நல்லா இருக்குது கைஸ். இந்த ஆங்கிலேருந்து ஓட்டுறதுக்கு போனது லெஃப்ட் சைடில் இருந்துச்சு இந்த ஸ்டேரிங்கு, இந்த ரைட் சைடு நானே மாற்றிட்டேன். லெஃப்ட் சைடில் டச் வைங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ், நான் தெரியல ஃபோனுக்கு. ஜஸ்ட்டு ஒரு நூலில் மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் செம்மையாக வலிச்சேன் அந்த இதில். பஸ்ஸு கொஞ்சம் ஓட்டத்துக்கு கஷ்டமாக இருக்குது, அதிகமாக வச்சா தான் திரும்பும் போல். நமக்கு கேம் விளாட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நேரில் ரொம்ப பாடுபடுவாங்க போல் பஸ்லாம். எங்கள் அப்பா டிரைவர் தான் கைஸ். ஐயோ இஷ்டம்னா ஐடியில் இடிச்சிட்டேன், ஒரே ஒரு % போயிடுச்சு ஆள் ஹெல்த்து. உள்ள இருக்கிறவங்களாம் குழுங்குவாங்க போல் பேசஞ்சர்லாம். அசார் லைட்டு போட்டுனே போகலாம். ஓ பிரேக் ஆகுது, அப்போ ஸ்பீடாக போய் ஒரு 50 கிலோமீட்ரு 150 கிலோமீட்டரில் போய் பிரேக் போட்டால் போடுமா கைஸ்? அது ஹேண்ட் பிரேக் அது கைஸ், போடுது கைஸ். இப்போ தான் பார்க்குறது பிரேக்குன்னு நீ தான் தெரியும், அசார் லைட்னு நினச்சது. அப்போ இதுதான் அசார் லைட்டா? ஆமாம் இதான் அசார் லைட்டு. நல்லா இது இந்த ஹேண்ட் பிரேக்கு டக்குன்னு போட்ட சைடு நிற்கிது. போயிடலாம். இந்த சந்தில் போக முடியுமா? போக முடிஞ்சா அப்படியே போயிடலாம், ஈஸியாக நல்லாயிருக்கும் போகுது. கைஸ் அவன் வேணுமா ஒட்டி வரான் கைஸ், அவன் பட்டிக்கிறேன் சிவப்பு பஸ்ஸு. அடுத்த மேப் லோட் ஆகுது கைஸ், விளம்பரம் வருங்க கன்ஃபார்ம் ஆஃப். அடுத்த மேப் லோட் ஆகிடுச்சு கைஸ், மட்டும் நிற்கும். என்னடா ஏய் காட்டுக்குள்ள விட்டுறானுங்க, செம்மையாக இருக்குது இடம் பார்க்கறதுக்கு, வியூ பார்க்குது செம்மையாக இருக்குது. அதுக்கு திரும்பி விட்டாதரா, ஆனால் பயங்கரமாக இருக்குது கைஸ். நல்ல வேலை எங்கேயும் இடிக்கல, தூக்கி சொருவாமல் தான். இங்கெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது ஓட்டுறதுக்கு. பாருங்க, நாங்கள் வளையும் போதே தெரியும் உங்களுக்கு,
அப்படியே ஸ்மூத்தாக வளையுது. ஐயோ முட்டா ஜஸ்ட்டு மிஸ். முட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாங்களா அதான் இருக்கும். ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வரும். இது வரையும் ஆட்டோவே பார்க்கல கேஸ் நான் கேமில். இந்த கேம் ஆட்டோ இருக்கான்னு தெரியல எனக்கு. பைக் இருக்குதுன்னா அப்போ கன்ஃபார்ம் ஆட்டோ இருக்கும். நல்லா இருக்குது வளைக்கிறதுலாம் செம்மையாக இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு வீடியோவில் அதிகமாகிடுச்சேன். இந்த வீடியோலாம் சுத்தமாக இடிக்கலான்னு பார்த்தேன். தேவையில்லாம் மாய வச்சிட்டேன் போல். இப்போ வளைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வளையணும் போல். இன்னும் நம்ம ஸ்பீட் போகுது. டே ஹேண்ட் பிரேக் போடு. ஓ அவ்வளோதான் பேசஞ்சர் வந்து நித்தியாச்சா? ஈஸியாக தாங்க சரி. இது கண்டினியூ டிரைவர்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்த வேலையே போகணும்னு நினைக்கிறீங்க. அவ்வளோதான் முடிச்சாச்சு கேஸ். கேமரா அங்கே மாற்றிக்கலாம். மாற்றிச்சு மற்றாலாம் உள்ள போக வச்சிடலாம். பிரேக்கு கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மேப்பே பார்த்து ஈஸியாக இருக்குது கேஸ். ஸோ செம்மையாடி நான் மாட்டினு. இதுக்கு மேலே ஒருத்தர் வச்சாலும் இல்லைங்க இடிக்கலாம். அதுன்னு இச்சினே இருக்கக்கூடாது. சொல்லி வரவங்களும் அதில் இன்னொரு இடிச்சிட்டேன். பஸ்ஸுக்கு டேமேஜ் காஸ்ட் தான் கைஸ். இதில் போயிடுது 20,000 நம்மளுக்கு டேமேஜ் காஸ்ட் மட்டும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக போகணும். ஏன்னா முடியல டக்குன்னு பிரேக் போட்டணும். அந்த ஹேண்ட் பிரேக் தீர்ந்து கிட்ட சேர்ந்தா கூட பரவாயில்ல. அம்மா லாங்கில் வருது. என்னடா அதுவும் இல்லைவா மழையா? எங்கே இருக்குது வைப்பர் எங்கே வருது? வைப்பர் மேலே இருக்குதா? ஓகே ரெட் கலர் வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும். அசார் லைட்டு போட்டோன்னே டக் இந்த கேஸ் லைட் சவுண்டு செம்மையாக இருக்குது. அசார் லைட்டோட இங்கே வளைக்கிறது நல்லா இருக்குது கேஸ். விட்டண்டா பாஸ் நாயிட்டு ஓ இதில் போக முடியும். பின்னாடி போட தம்பி வர்றோம் தேர்த்து அப்புறம் நம்ம வர இங்கே வச்சுனாலும் சத்தியமாக பஸ்ஸுக்கு செம்ம போய் பண்ணிருக்கேன். போன கம்மி தான் இல்லை. அதான் லைட்டு போட்டுன்னு வேணும் ஏற்றிட்டு வந்து விட்றாங்க சாமி. வந்தாச்சு எங்கடா போன தடவை வச்சு டோல்கேட்லாம் தாண்டி போச்சு. ஈஸியாக இருக்குது கிட்ட இருக்குது. என்னடா பாருங்க இது மேலே இடியே கூடாது. நான் தொட்டாலே பந்துறானுங்க சொல்லுங்க.
மேப் டவுன்லோட் ஆகுது. அடுத்த மேப் டவுன்லோட் ஆகிடுச்சு. எஸ், இப்போ அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம். மேப்பு போகலாம். டவுன்லோட் ஆகாத பாருங்கள், எவ்வளோ நேரம் டவுன்லோட் ஆகுது. ரொம்ப நேரமாக டவுன்லோட் ஆகிட்டு. எஸ், இந்த மேப் மட்டும் வந்தாச்சு நினைக்கிறேன். வந்தாச்சு. பழைய மாதிரியே விட்டானு தீர்ந்து. ஆஃப் பண்ணிடலாம். காதி நீ என்னடா அவன் பண்ணுறான்? கேஸ் வேணும் வரும் போல டப்புன்னு வலிச்சிடும். கேஸ் பாருங்க, நினச்ச மாதிரியே பண்ணுறாங்க எல்லாம். பெட்ரோல் 182 லிட்டர் இருக்குது. மழை நின்றுச்சு. வைப்பரும் ஆஃப் பண்ணியாச்சு. வைப்பர்னு கொஞ்சம் கீழே போனால் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நூற்றி ஸ்பீடாக போக வேண்டியதான் கைஸ். இதுக்கு மேலே எங்கேயுமே டர்னிங்லாம் இல்லை. ஓ அவ்வளோதானா? பேசஞ்சர் ஸ்டாப் வந்துச்சா? வந்தாச்சு கேஸ். பேசஞ்சரை ட்ராப் பண்ணிடலாம். இன்றைக்கி நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் கிடச்சிருக்குது. டபுள் த இன்கம் வேணாம்பா. இன்றைக்கி நாங்கள் ட்ரிப் வச்சு போல 142,000 இருக்குது. இதை எப்படி பார்த்த முடியும்? கரேஜுக்குள்ளே போயிடலாம். கராஜுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு லைட்லாம் லைட் செட்டிங் போடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இதான் லைட் செட்டிங்கு. இது இல்லை, என்ன இருக்குது? ஓகே, பே நவ். அந்த லைட் வாங்கிச்சு கைஸ். ஆரன்லாம் தேவையில்லை, சீட்டும் தேவையில்லை. ரிப்பேர்லாம் பண்ண தேவை கைஸ். நம்மகிட்டே காசு மாரி இது. டயர்ஸ் இன்னொன்று கிட்ட போயிட்டு வேறு டயர் மாற்றிலாம் நினைக்கிறேன். அலாய் வீல்ஸ் நல்லா இருக்குது. எல்லாருக்கும் மாற்றிக்கலாம். ஒரு டயர் தான் மாற்ற முடியுமா? அது பின்னாடி 2 டயருக்கு மட்டும் பின்னாடி டயர் மாற்றிக்கலாமா? அலாய் வீல்ஸ் பை 2 கார்ட். ஓகே. ஓ கம்மியாக இருக்குதா? வந்தாச்சு. வாங்கியாச்சு. வெளியே வந்துட்டு பஸ்ஸு நாட் குட்டுன்னு இருக்குது. ரெடி பண்ணிடலாமா? யார் ரெடி பண்ணுறது? இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் பஸ்ஸு பார்க்குறதுக்கு. ஏதோ ஓரளவு நல்லா இருக்குது கேஸ். இப்போ இந்த கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நாளைக்கு பார்க்கலாம் கேஸ். இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.